ஆலயத்தில் எழுந்து வந்திருக்கிற ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதித்து நம்முடைய அருட்தந்தையோடு இணைந்து ஜெபித்து ஆசிரை பெற்றுக்கொள்வோம். நாம் எல்லோரும் எழுந்திருந்து இந்த இறுதி ஜெபத்திலே நன்றி உணர்வோடு பங்கெடுத்து நிறைவான ஆசிரை கேட்போம். நன்றி உணர்வோடு நமது அனைத்து வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் புனித சவேரியாரினுடைய வல்லமையான பரிந்துரை ஜெபத்தாலை நிறைவேற்ற உருக்கமாக சவேரியாரோடு இணைந்து மன்றாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆம் ஆண்டவரே, புனித சவேரியாரினுடைய பரிந்துரை ஜெபத்தாலே கடந்த வருடம் முழுவதும் பெற்ற எல்லா நன்மைகளுக்கும் பிள்ளைகளுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றிய அந்த அற்புதங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் இந்த ஆண்டு பெருவிழா வழியாக நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவருமட்டி சமூகம் ஒரே குடும்பமாக இணைந்து உமை மனதார எம் பாதுகாவலர் சவேரியாரோடு இணைந்து போற்றுகிறோம், புகழுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி 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 என்று தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. நீர் செய்த எமது பங்கு மக்களுக்கு செய்து வருகிற, செய்ய போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், நீர் அனுமதித்த சில கஷ்டங்களுக்கும் கூட எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். பவுலடியார் சொல்வது போல, என்ன நேர்ந்தாலும் நம் தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள் என்று. எனவே புனித சவேரியாரோடு இணைந்து என் மக்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும், என் மக்களை திருத்துவதற்காக நீர் அனுமதித்த சில கஷ்டங்களுக்கும் கூட நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உணர்வோடு இந்த ஆண்டு பெருவிழாவினுடைய 3வது நாளிலே உமது பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய வேண்டுதலை உம் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் குருக்கள். ஒவ்வொரு மகளுடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிற உம் பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய வேதனை உமக்கு தெரியும். ஒவ்வொரு பிள்ளையினுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் உமக்கு தெரியும். ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்தில் இருக்கிற
நெருக்கடிகள் உமக்கு தெரியும். ஒவ்வொரு பிள்ளையுடைய மனதில் இருக்கிற மன உளைச்சல்கள் உமக்கு தெரியும். மன பயங்கள், குழப்பங்கள், கலக்கங்கள், சோர்வுகள், விரக்திகள், அவநம்பிக்கைகள், தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம், எல்லா மனசம்பந்தமான எல்லா நோய்களும் உமக்கு தெரியும் அப்பா. ஆத்துமாவை நோய்வாய்ப்படுத்துகிற பாவங்களும் உமக்கு தெரியும். என் பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் உமக்கு தெரியும் அப்பா. எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. என் பிள்ளைகளுக்கு வேண்டிய எத்தனை தேவைகள் இருக்கிறதுன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த திருவிழாவினுடைய முக்கியமான விண்ணப்பம், என் பிள்ளைகள் சபரியார் உமக்கு செவி சாய்த்தது போல, சபரியார் உம்மிலே வேரூன்றி உம்மை வாழ்ந்து காட்டியது போல, எம் மக்களும் ஆண்டவரே இந்த திருவிழாவினுடைய வேண்டுதல், இந்த திருவிழாவினுடைய மன்றாட்டு இதுதான் அப்பா. என் பிள்ளைகள் சபரியாருடைய மன்றாட்டாலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற சமூகமாக இந்த ஆவரமட்டி சமூகம் மாறணும் அப்பா. உன் பிள்ளைகள் எல்லாரும் நீ விரும்புகிறபடி திருந்தணும் சுவாமி. ஆண்டவரே, வரும் நாட்களிலே உன் பிள்ளைகள் யாரும் உன் இருதயத்தை நோகடிக்காமல், உன்னை அள வைக்காமல், உன்னை வேதனைப்படுத்தாமல், இங்க இருக்கிற உன் மக்கள் எல்லாரும் சபரியாருடைய மன்றாட்டாளை மனம் திரும்பி உமக்கு ஆறுதல் கொடுக்கிற சமூக மக்களாக இந்த ஆவரமட்டி சமூகத்தை மாற்றுங்கப்பா. அன்றைக்கு வானக தந்தை ஏசப்பாவுமை நோக்கி சொன்னார், இவரே எனது அன்பார்ந்த மகன், இவருடைய வாழ்க்கை எனக்கு பூரிப்பை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறதுன்னு சொன்னீங்களேப்பா. அதே வார்த்தைய சபரியாருடைய வேண்டுதலால் நிச்சயம் சபரியார் வேண்டுகிறார். அப்பா, என் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சு, என் பிள்ளைகள் புனிதத்துல நீங்க விரும்புகிற விதத்துல உங்க ஏக்கத்தை, உங்க எண்ணங்களை, உங்க விருப்பத்தை, உங்க திருவுளத்தின்படி வாழ்ந்து உமக்கு பூரிப்பை கொடுக்கிற மக்களாக என் பாதுகாப்புல இருக்கிற மக்களை மாற்றுங்கப்பான்னு வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே ஆண்டவரே, இந்த திருவிழாவினுடைய பலனாக ஆவரமட்டி இறை மக்கள், எனக்கு பிரியமான மக்கள், எனக்கு பூரிப்பை கொடுக்கிற மக்கள், எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற மக்கள், எனக்கு ஆறுதலை கொடுக்கிற மக்கள் என்று எல்லாரையும் பார்த்து நீ சொல்லுகிற அளவுக்கு இந்த திருவிழாவினுடைய விளைவு வெளி ஆடம்பரங்கள், வெளி கொண்டாட்டங்களோடு நின்று விடாமல் உண்மையான ஒரு ஆத்மீகமான ஒரு மாற்றம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில வரணும் சாமி. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா, அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா. உன் பிள்ளைகளை கெடுக்கிற எல்லா பாவ ஆவிகளை இந்த ஆவரமட்டி மண்ணிலிருந்து விரட்டி அடிங்க சுவாமி. என் பிள்ளைகளை கெடுக்கிற குடிகார ஆவிகளை எரிங்க. என் பிள்ளைகளை கெடுக்கிற இச்சையின் ஆவிகளை எரிங்க. என் பிள்ளைகளை உம்மிடமிருந்து பிரிக்கிற எல்லா விதமான பொருளாசை, வெறி பிடிச்ச ஆவிகளை எரிச்சிருங்கப்பா. சுயநல ஆவிகளை, கோப ஆவிகளை, கொலைகார ஆவிகளை, பொய் சொல்லுகிற ஆவிகளை, திருடுகிற ஆவிகளை, பிறரை அவமதிக்கிற ஆவிகளை, பிறரை மிதிக்கிற ஆவிகளை, பிறரை அள வைக்கிற ஆவிகளை, கெட்ட ஆவிகளை இந்த மண்டை விட்டு விரட்டுங்கப்பா. அந்த திருவிழாவின் பலனாக உமது அக்கினி ஆவி எல்லா அசுத்தங்களையும், எல்லா குடும்பங்கள், எல்லா தெருவில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும், பாவ நாட்டங்களையும், தீய பழக்க வழக்கங்களையும் உமது அக்கினி ஆவியாலே எரித்து புது படைப்பாக, புது படைப்பாக, புது மனுஷனாக, புது மனுஷியாக, புது வாழ்வை இந்த திருவிழாவினுடைய ஆசீர்வாதமாக என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. என் பிள்ளைகள் உமக்கு பூரிப்பை கொடுக்கிற வாழ்க்கை வாழணும்னு என்ன வந்துட்டாலே, மனம் மாறிட்டாலே,
உன் மக்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை ஊற்றுவீங்கப்பா. எனவே மனம் திரும்பிய நிலையிலே உன் பிரசன்னத்தில் நின்று வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வேண்டுதலையும் இந்த நேரத்திலே நிறைவேற்றுங்க சுவாமி. இந்த இடத்துல நின்று எதை வேண்டுதலை வைத்து ஜெபிக்கிறார்களோ, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக 10, 12வது வகுப்பு அரசு தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பாருங்க. இந்த சின்ன வயதிலே தெய்வ பயம், ஒழுக்கம், பக்தி, நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல ஞானத்தை உன் பிள்ளைகளுக்கு தரணும்னு வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. சவரியாரு வேண்டுகிறார். அவருடைய வேண்டுதலாலே எல்லா சிறுவர் சிறுமிகள், மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இந்த திருக்கூட்டத்தில் எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருப்பதை நீர் கேட்கிறீரப்பா. திருமணம் ஆகி இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல. எத்தனையோ பேர் திருமண தடைகள் நீங்கணும், நல்ல வரன் அமையணும், நல்ல மணமகன் மணமகள் அமையணும்னு வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றெடுக்கணும் வேண்டுறாங்க. படிச்சுட்டு வேலை இல்லையேன்னு அழுது வேண்டுகிற பிள்ளைகளை பாருங்க. குடும்பத்தில் எப்பொழுது சண்டை சச்சரவு, பிரிவினை, பிளவு, பிணக்கு, சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை நிறைந்த குடும்பமாக எம் குடும்பங்களை மாற்றுங்கன்னு வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. நிம்மதி இல்லாமல் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்க சுவாமி. சொந்தமா வீடு கட்ட முடியலையேன்னு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. வீடு கட்டுவதற்கு வேண்டிய உதவிகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் என்று அழுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. கண்ணோக்கி பாருங்க. இரவு நேரத்தில் தூக்கமே வராமல் நான் கஷ்டப்படுகிறேன் என்று தூக்கம் இல்லாமல் கண்ணீர் வடித்து, ஆண்டவரே ஏன் இரவு வருகிறது, தூக்கம் இல்லாமல் நான் எப்பொழுது விழித்து கொண்டே இருக்கிறேன்னு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஓய்வை இரவு நேரத்தில் கொடுங்க சுவாமி. எத்தனையோ பேர் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்கப்பா. எனது எதிரிகள் ஏவி விடுறாங்க. செய்வின, ஏவல், பில்லி சுனிய, மாந்திரிகம், கருப்பை வச்சு கும்பிட்டு என்னை அழிக்க பார்க்கிறாங்கன்னு, அதிலிருந்தெல்லாம் எனக்கு ஆண்டவர் விடுதலை தரமாட்டாரான்னு, இப்படிப்பட்ட மாந்திரிகங்களில் இருந்தும் சாத்தானுடைய தொல்லைகளில் இருந்தும் தீய பேய் மனிதனுடைய கொடுக்கிற தொந்தரவுகளில் இருந்தும் எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, சவரியாரின் மன்றாட்டை கேட்டுன்னு வேண்டுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீதிமன்ற வழக்கு வாய்தான்னு தீர்ப்பே தரமாட்டிக்கிறான். நேர்மையான நல்ல தீர்ப்பு எனக்கு எப்ப கிடைக்க போகிறதுன்னு வேண்டுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. முதியவர்கள் நாங்கள் குடும்பத்திலே ஒதுக்கப்படுகிறோம், தள்ளி வைக்கப்படுகிறோம். நான் வளர்த்து உருவாக்கி என் பிள்ளைகளை என்னை வெறுக்கிறாங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அன்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு முதியவர்கள் எல்லாம் வேதனையோடு, என்றைக்கு இந்த குடும்பத்திற்காக வாழ்ந்தேனே இன்றைக்கு என்னை ஒதுக்குறாங்களேன்னு உணர்கிற அந்த முதியவர்களை எல்லாம் அந்த குடும்பத்தார் அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை கொடுங்க சுவாமி. அவங்களுக்கு நிறைவான பலத்தை, ஆறுதலை கொடுங்க சுவாமி முதியவர்களுக்கு. ஆண்டவரே, இந்த மைதானத்தில் இன்னும் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்கப்பா. பல்வேறு வேண்டுதல்கள் நமக்கு தெரியும். ஆண்டவரே, எங்க கஷ்டங்களை பிள்ளைகள் என்ற முறையிலே சில கஷ்டங்களை, கண்ணீரை உங்க பாதத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. உமக்கு எல்லாம் தெரியும் சுவாமி. இங்க இருக்கிற நம்பிக்கையோடு வந்து இவ்வளவு நேரம் உமது திருப்பலியில பங்கெடுத்து உங்க வாசனங்களை எல்லாம் கேட்டு உங்களை சுவைத்து உங்களுக்கு நன்றி செலுத்தி, அப்பா அப்பா புனித சவரியாருடைய பரிந்துரையை கேட்டு என்னை வீட்டுக்கு சும்மா அனுப்பாதப்பா, என்னை வெறுமனை அனுப்பாதப்பா, என் கண்ணீரை துடைச்சி அனுப்புப்பா, என் கட்டுக்களை உடைத்து விடுதலை கொடுத்து அனுப்புப்பா, என் பாவத்திலிருந்து என்னை தூக்கி விடுப்பா, விட முடியாத தீய பழக்கத்தை விடக்கூடிய சக்தியை கொடுப்பா, என் குடும்பத்தை உயர்த்துப்பா. வறுமையினாலும் கஷ்டங்களினாலும் கடன் பிரச்சனைகளாலும் வட்டி கட்ட முடியாமலும் கஷ்டப்படுகிற என்ன
கண்ணீரை துடைங்கப்பா. என்னை வெறுமனை அனுப்பாத, என்னை வெறுமனை அனுப்பாதப்பான்னு ஒவ்வொருவரும் அப்பா உம்மை நோக்கி கண்ணீரோட வேண்டுறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனே மகளே, உனக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிற அந்த சவேரியார் என்னை நேர் முகமுகமாக பார்த்து என்னை தேடி வந்திருக்கிற உன்னை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த சவேரியார் கண்ணீர் வடித்து என் பிள்ளைகளை எல்லா வகையிலும் உயர்த்து சாமி, என் பிள்ளைகளை எல்லா வகையிலும் சுத்தப்படுத்துப்பா. என் பிள்ளைகள் வாழ்கிற இந்த ஊர் சமாதானமும் அன்பும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஒரு தாயின் பிள்ளைகளாக ஒரு திருவையின் மக்களாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா ஆசிரியையும் கொடுங்கப்பான்னு சவேரியார் உங்களை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொண்டிருக்கிறார். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாரங்களை அவர் இறக்கி வைத்து, என் பிள்ளையுடைய பாரங்களை இறக்கி வைங்க. உடம்பில் இருக்கிற பாரங்களை, மனசில் இருக்கிற ஆத்துமாவில் இருக்கிற பாரங்களை இறக்கி வச்சு, என் பிள்ளைகள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா தீமைகளையும் விரட்டி அடிச்சு, என் மக்களை, என்னை நம்பி வந்திருக்கிற, என் திருக்கோவிலுக்கு வேண்டி வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான்னு வேண்டிக் கொண்டிருக்கிறார். உங்க கண்ணீர் உள்ள ஜெபமும் என் இருதயத்தை தொடுகிறது. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, உன்னை படைத்தவர் நான் இருக்கிறேன். உனக்காக உயிரை கொடுத்து இரட்சித்தவர் நான் இருக்கிறேன். வெற்றி வீரராக உயிர் தெழுந்து விண்ணகத்திலிருந்து எனது ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறேனே, என்னாலும் உன் கூட நான் இருக்கிறேன். என்னை நம்புகிற உன்னை நான் அழியவே விட மாட்டேன். என்னை நம்புகிற உன்னை அழியவே விட மாட்டேன். இறக்கு வரையிலும், இந்த மண்ணகத்திலே வாழ்கிற வரையிலும் என்னை மட்டும் நம்பு. வேற எந்த தெய்வத்தையும் நம்பாத, வேற எங்கேயும் போய் மந்திரிக்காத. என்னை மட்டும் நம்பு. என்னை கண்முன் வச்சு நீ என்னை வணங்கு, ஆராதி. என் விருப்பத்தை செய்ய உன்னையே ஒப்புக்கொடு. உன்னை நான் வெறுமனே விடவே மாட்டேன், அழிய விடவே மாட்டேன். உன்னை வாழ வைப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்கள் நினைக்கலாம் இவன் அழிய போறான்னு, ஆனா என்னை நம்புகிற உன்னை கைவிடவே மாட்டேன். என் வாக்கு மாறாதது. மனிதர்கள் கைவிட்டாலும், உலகம் கைவிட்டாலும், நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டேன், கைவிட மாட்டேன். உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னை உயர்த்துவேன் என்று ஒவ்வொரு மகனோடு மகளோடு இந்த திருப்பலிக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளையோடு பேசி ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் உங்க ஆசீர்வாதத்தோடு வீடு செல்லணும். ஒரு பிள்ளை கூட சவேரியாருடைய மன்றாட்டினாலே என் கண்ணீரில் ஜபத்தை என் அப்பா கேட்கல. ஏசப்பா, நான் வெறுமனை போறேன்னு ஒருத்தரை கூட நீங்க அனுப்பக்கூடாதுப்பா. எங்களுக்காக தேவதாயும் சவேரியாரும் புனிதர்களும் வான தூதர்களும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பரிந்துரை ஜபத்தை கேட்டு எல்லாருடைய கண்ணீரையும் துடைங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன் பிள்ளைகள் கையேந்தி கேட்கிற அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுங்கப்பா. உன்னை எல்லா வகையிலும் உயர்த்துவேன் என்று பேசுங்க ஆண்டவர். உங்க ஆசீர்வாத நிறைந்த கரத்தை நீட்டி எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென், ஆமென்.